ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஏப்ரல் 26 நம்ம ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். பெய்டு டிஸ்கஷன். இதில் நம்ம அதோட கண்டென்ட் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கோங்க. இதனை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ள 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபாக நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும்னா இது உங்களுக்கு உதவும். நம்ம இந்த இடத்துல பை, இந்த இடத்துல செல் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றிருக்கோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க, அதோட அக்யூரசி இவ்வளோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. முழுக்க உங்களுக்குன்னு என்று தனி ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக சிஸ்டத்துலேயும் இல்லை லேப்டாப்லேயும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை கொண்டு பாருங்கள். இதில் தான் நம்மளுக்கு ஓப்பன், ஹை, லோ எல்லாமே ஒரே பேஜில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை மீட்டிங் பாயிண்ட்டை பார்க்குறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதனை பற்றி தகவல் வேணும் அப்படின்னாலும் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேற்றைய அட்டவணை ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா வேல்யூலையும் சரி 23,300 கால் புட்டு தான் அதிகமான வர்த்தகமாயிருக்காங்க. அப்போது இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே முதல் சந்தையை வச்சுருக்காங்க. அப்போ 23,300 ரெண்டு பேர்த்தோட ஹை 123, 156. அப்போது காலோடைய ஹை 156னா 23,450. புட்டோடது 123னா 23,177 அப்படிங்கிற இடம். இதுதான் இவங்களோட கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்குது. லோ அப்படின்னு பார்த்துட்டா காலோட லோ 46, புட்டோட லோ 36. அப்போது 23,264 அப்படிங்கிற இடமும் இதோக்கு 23,346 அப்படிங்கிற இடம் மிக முக்கியம். இந்த ஜோன் ரொம்ப முக்கியமான ஜோன். ரெண்டு பேரும் நேற்று இதை நான் டிமாண்ட் அப்படின்ட்டு அதை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுத்துருக்குறாங்க. 23,300 பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 400, 350 கால், 500 கால் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தது வேல்யூமோட ஆர்டரில் இதே வேல்யூ டேர்ன் ஓவர் எது அதிகமாக நடந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஆர்டர் ஃபுல்லாகவே நேற்று பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ன நடக்கிறாங்க அதையும் நீங்கள் பேஸ் பண்ணணும். நேற்றைய டேர்ன் ஓவர் பேஸ்லேயும் நம்ம 23,300 கால் புட், அதுக்கப்புறம் டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா 23,400 புட், 23,350 கால், அடுத்து 23,400 கால், 23,350 புட். ஓரளவுக்கு நல்ல ஒரு ரீசனபிளாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்குக்கு தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரைக்குகளோட கட்டுப்பாட்டு எல்லை எல்லாமே பார்த்திங்கனாலும் 23,300 கால் புட்டோட ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இதையும் பார்க்கணும். அப்போது இந்த ஜோனை தவிர்த்து மார்க்கெட் எங்கே இருக்கிறாங்களோ அப்படிங்கிறத பார்க்கணும். முடிந்தளவு இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கு மார்க்கெட் முயற்சி செய்யும். ஓகே, இப்போ காமன் ஏடிஎம் பார்த்துக்கலாம். காமன் ஏடிஎம் பார்க்குறதுக்கு நம்ம என்னென்னா மார்க்கெட்டோட எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் க்ளோசிங் டிஃப்ரென்ஸ் நமக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது 23,400 கால் புட்டில் இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் நமக்கு ஒரு 17 ரூபாய் இருக்குது. இப்போ நமக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் டிஃப்ரெண்ட் 50 அப்படிங்கிறனால இதுதான் குறைந்தபட்சமாக இருக்கும். சப்போஸ் 26, 27 பாயிண்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த ரவுண்ட் ஃபிகர்ஸ் எது இருக்கோ அதை நம்ம பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இது இப்போ 50 டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அப்போ 25க்கு கீழே தான் இவங்க இருக்கிறாங்க. அப்போ அதனால் இதுதான் குறைந்தபட்ச ஸ்ட்ரைக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். மற்ற எந்த ஸ்ட்ரைக்கை பார்த்தாலும் இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ இதில் கால் புட்டில் பார்த்தா புட் ஆப்ஷன் தான் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு 17 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால இதை கழிச்சோம் அப்படின்னா 23,383 அப்படிங்கிற இடம்.
அப்போ ஸ்பாட் எங்கே இருக்குது 23,437. அப்போ கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் டிஸ்கவுண்ட். இந்த 50 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறக்கும் டிஃப்ரெண்ட் இருக்காது. இது 0 பாயிண்ட்டாக மாறுது. இப்போ கேப் அப் ஆனாலும் சரி இல்லை ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் இதை கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இங்கே நடக்கும். அதனால் இதை வந்து உன்னிப்பாக கவனிங்க, இது நடக்குதா அப்படிங்கிறதை கண்டுபிடிக்கணும். இது வந்து வீக்லி கான்ட்ராக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில டைம் வந்துட்டு உங்களுக்கு அனுபவம் திடீர்னு பார்த்ததுமே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். நீங்கள் முடிந்த அளவு என்னென்னா ஃப்யூச்சரை பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சருக்கு என்ன கேப் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பாட் 23,437, ஃப்யூச்சர் மந்த்லி ஃப்யூச்சர் 23,433. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 பாயிண்ட் டிஸ்கவுண்டில் இருக்காங்க. அப்போ இதுவரை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வர ப்ரீமியத்தில் இருந்தவங்க இங்கே வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பெரியும் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்கன்ட்டு. இப்போ இதுலேயும் பாருங்கள், அடுத்தடுத்த கான்ட்ராக்டில் இப்போ இது 23,545, 23,656 இருக்காங்க. இப்போ 23,545னா இது எக்ஸ்பெரி நியர் வரும்போது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து குறைஞ்சிரும். அப்போ இதுதான் வந்துட்டு கால் செல்லர் புட் செல்லர் வந்து அதிகமாக இதை வந்து பயன்படுத்துவாங்க இந்த டிஃப்ரென்ஸை எடுக்கிறதுக்காக. அப்போ இதையும் வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். 23,400 கால் புட்டை பேஸ் பண்ணி இதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான் இதோட வேலையை. நீங்கள் வந்துட்டு 23,400 காலுக்கும் சரி 400 புட்டுக்கும் சரி இந்த டேட்டாவை தூக்கி உள்ளே போட்டுருங்க. இப்போது நமக்கு வந்துட்டு காலுடைய ஹை அப்படிங்கிறது வந்துட்டு 94, காலோட லோ 20, புட்டோட ஹை நமக்கு 194, புட்டோட லோ 78. இந்த டேட்டாவை தூக்கி உள்ளே போடுறோம். முதல் அந்த காமன் ஏடிஎம் போட்டுடலாம். 74க்கு 91க்கு 10 17 பாயிண்ட். அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு 80 ஒரு 82 அந்த ரேஞ்சு நம்ம 83 அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 80ன்னு வச்சுக்கலாம் காமன் ஏடிஎம் ஆவரேஜ்க்காக. அதுக்கு பிளாக் மார்க் கொடுத்துடலாம். அடுத்தது இங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கால் இந்த 23,400 கால் போட்டுக்கு எல்லாத்துக்குமே போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்துட்டு 194 புட்டோட ஹை, அடுத்தது காலோட லோ 20 ரூபாய். இப்போ இந்த 80 போட்டதுனால பக்கமே தான் 23,400 கால் புட்டோட ஹையும் லோவும் நியராக இருக்குது. 94 78 இருக்குது. அப்போ அது 80 பக்கமாக இருக்கிறனால அந்த பேஸ்லேயே நம்ம அது இருக்கட்டும் அதனால் போட்டு அந்த மார்க்கை வந்துட்டு இது பண்ணல. ஆனால் இந்த லோ நமக்கு முக்கியம். 23,400 புட்டோட லோ நமக்கு முக்கியம் 78 அப்படின்னு. அப்போ இந்த டேட்டாஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். 23,400 காலோட லோ 20 அப்படின்னா 23,420, புட்டோட லோ 78 அப்படிங்கும்போது 23,322. இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கக்கூடும். அப்போது இன்றைக்கி ஓப்பன் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக்கு தான் வந்து இவங்களை டிஃபெண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். முக்கியமாக 23,300 கால் புட்டு தான் நமக்கு வந்துட்டு அதிகமான டேர்ன் ஓவர் நடந்ததுனால இப்போதைக்கு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி யார் அதிகமான டேர்ன் ஓவர் நடக்கிறாங்களோ அப்போ அதுக்கும் இதுக்கும் உண்டான கம்பேரிட்டிவ் கொண்டு போயிட்டு மார்க்கெட்டை வந்துட்டு பேஸ் பண்ணுங்கள். இப்போ ஆப்ஷன் செயினை பார்க்கலாம். இப்போ இதோட எட்ஜ் ரேஞ்சு நம்ம பார்த்துட்டோம்னா தெரியும். 23,400 ரெண்டு பக்கமே 80 ரூபா அப்படிங்கும்போது 23,500
23,300 வந்துடும். எக்ஸாக்டாக பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு 80 ரூபா மீட்டிங் பாயிண்ட் இருக்கனால 23,320 23,480 வரும். அப்போ இந்த ஸ்ட்ரைக் 23,300 டு 23,500 இருக்கிற ஸ்ட்ரைக் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து ஆப்ஷன் செயின். இதில் பார்க்க போனால் கால் சைடு இம்ப்ளைடு வாலிட்டி 12ஆகவும் புட் சைடு இம்ப்ளைடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஒரு இப்போ இந்த வாய்ப்பு இப்படி இருக்கிறதுனால ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே நிற்கிறது தான் இந்த புட் ஆப்ஷனுக்கு சாதகமாக இருக்கும். ஓப்பனுக்கு மேலே நிற்கிது அப்படின்னா அது வந்து புட் ஆப்ஷனுக்கு சாதகமாக இருக்காது, கால் ஆப்ஷனுக்கு சாதகமாக மாறலாம். அதை வந்து உற்று கவனிங்க. அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே நிற்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். புட் ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்காங்களா பார்க்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மாறும். இது இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி இருந்தால நமக்கு வந்து காலையில் 9:15 9:30 ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த இம்பேலன்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சடனாக கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளேயே வந்து ஒரு 50-70 பாயிண்ட் மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். இது வந்து ப்ராபபிலிட்டி. இங்கே நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா 23,500 கால்லையும் இந்த பக்கம் பார்க்கும்போது 23,300 புட்லேயும் தான் இருக்காங்க. ஆனால் இது பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்கிறக்கு இல்லை. ஆனால் மார்க்கெட் வந்துட்டு 23,300 டு 23,500 இருக்க விருப்பப்படுறாங்க. அப்போ இந்த இடத்தோட கேப் பார்த்தா நமக்கு 200 பாயிண்ட்ஸ். அப்போ இவங்க 128 இருக்கிறாங்க, 500 புட் வந்து 152 இருக்கிறாங்க, 280 ரூபா. அப்போ இந்த 80 ரூபா டைம் வேல்யூவை நம்ம வந்து மார்க்கெட்டில் கரைக்கிறதுக்காக மூமெண்ட் நடக்கும். அந்த 80 ரூபா தான் 23,500 காலோட விலையும் 300 புட்டோட விலையுமாக, இது ரெண்டு இணைச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் 42, நமக்கு வந்து 38. அப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 80 ரூபா. அப்போ டைம் வேல்யூ நம்மக்கிட்ட சரியாக இருக்குது. இதை உற்று கவனித்து இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க. 0 to ஹீரோக்கு இம்பேக்டட் இந்த இதுக்கு உட்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஓப்பனை கண்டிப்பாக பாருங்கள். 9:15 to 9:30 இந்த இம்பேலன்ஸ் இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கிறனால மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃபீட்பேக்கை. நன்றி, வணக்கம்.